தெய்வன்பின் வெள்ளம் தெய்வன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சோதே இன்னும் தேவை. தெய்வன்பின் வெள்ளம் தெய்வன்பின் வெள்ளம் தேவை, கொஞ்சம் ருசித்த என் உள்ளம் கெஞ்சோதே இன்னும் தேவை, கெஞ்சோதே இன்னும் தேவை. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஆண்டவருக்கு நன்றி. எத்தனையோ நன்மைகளை தந்தி, எத்தனையோ முறை எங்களோட பேசினீர், உணர்த்தினீர், திருத்தினீர். உங்களுக்கு நன்றி நன்றி. இன்னொரு விஷயம் கூட இந்த வேளையில எங்களோட பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். 105ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நான் அபிஷேகம் பண்ணினவர்களை நீங்கள் தொடாமலும் என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு தீங்கு செய்யாமலும் இருங்கள். இங்கு இந்த வசனம் சொல்லுகிறது, நான் அபிஷேகம் பண்ணினவர்களை என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அபிஷேகம் என்பது பரிசுத்த ஆவியின் நிறைவை பற்றி சொல்லப்பட்ட வசனம் அல்ல. நல்ல கவனிக்கணும். அந்த முந்தின 3 வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா ஆண்டவர் அழகாக அதை யார் என்று அவர் காண்பிக்கிறார் என்பது உங்களுக்கு புரியும். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து, அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை அழைத்துக் கொண்டு வந்து அவர்களை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் சொற்ப ஜனங்கள் தான், அவர்கள் கொஞ்சம் தொகை, அவர்கள் numbers are very less than the majority of the people. We are minority people in this country. நம்ம சொற்ப ஜனங்கள் தான். நம்மிடத்தில் நிர்வாகம் கிடையாது, நம்மிடத்தில் ஒன்றும் கிடையாது. எல்லாரும் துடைத்து போடுகிற அழுக்கை போலதான் இருக்கிறோம். நாம் எள்ளி நகையாடப்படுகிறோம், நம்மை கேலி செய்கிறார்கள். இப்படிப்பட்ட ஜனம்தான். அவர் சொல்லுகிறார், அந்த கொஞ்ச ஜனங்கள், அந்த சொற்ப ஜனத்தை அவர் சொல்லுகிறார், அவர்கள் ஜனத்துக்கு ஜனம் செல்லவும், ராஜ்யத்திலிருந்து இன்னொரு ராஜ்யத்திற்கு செல்லவும் அவர்கள், அது ஆண்டவர் வைத்த வழி. ஆனால் ஆண்டவர் இந்த சொற்ப ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார், ஈவன் ராஜாக்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அவர் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அவர்களை தொடும்படி உனக்கு அதிகாரம் இல்லை, கடிந்து கொண்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 2017 நீங்க பார்க்க போறீங்க, என் தேவனாகிய கர்த்தர் அவர் இந்த தேசத்திலே இருக்கிற இந்த அலங்கோலத்தை அவர் கடிந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுமா. இந்த சொற்ப ஜனத்துக்கு அவர்கள் மீது அவர்கள் கரம் போட அவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா சொல்லுமா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சொற்ப ஜனத்தை தான் அவர் குறிப்பிட்டு சொல்லுகிறார், அவர்கள் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லுகிறார். எனக்கு அன்புக்குரியவர்களே, அந்த அவரால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதற்கு நான் ஒரு விளக்கத்தை சொல்கிறேன். அவர்கள் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கர்த்தர் அவர் தெரிந்து கொள்ளப்பட்டபடினால், இதை நல்லா மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு அவரை தெரிந்து கொண்ட அந்த ஜனத்தை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கப் போகிறார். நல்ல கவனிங்க, இன்னைக்கு எல்லாரையும் சுற்றிலும் வேலி அடைக்கப் போகிறார். ஆனால் இந்த அபிஷேகத்திற்கு ஐ வாண்ட் டு கிவ் அனதர் ஆனர். உன்னை சுற்றிலும் வேலிதான் அடைக்கப்பட்டிருக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு.
ஆனால் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பார். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்றேன். வித்தியாசம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு வேலி, ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு அக்கினி மதில். என்ன பெரிய ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருக்கும். அப்படிப்பட்டவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆகையினாலே கர்த்தர் அவர்களை புறஜாதி மக்களுக்கு, அவர்களை அரசாளுகிற ராஜாக்களுக்கு, அவர்களுடைய அதிகாரிகளுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் பிள்ளைகளை தொடுவதற்கு உனக்கு அதிகாரம். எனக்கு அன்புக்குரிய, நீங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக எடுத்துக்கொண்ட அடுத்த வருஷத்தை நீங்கள் பிரவேசி, உங்களை தொடுவதற்கு அவனுக்கு அதிகாரமே இல்லை. இந்த தொடுகிறது என்றாலே நல்ல கவனிங்க பிரியமானவர்களே. ஒன்று, அது நம்முடைய எதிராளியாகிய பிசாசானவனால் நமக்கு கொண்டு வரப்படுகிற ஒன்று காரியம். இதை மனதில் வைத்துக் கொள்வோம். இரண்டாவது, அந்த எதிராளியானவன் நீங்கள் பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாசலை நீங்கள் கொடுத்திருக்க கூடும். இது ரெண்டு காரியம். அவன் தொடுவதற்கு ஒன்று, கர்த்தர் அவனை அனுமதிக்கணும். நல்ல சொல்லுங்க, அவன் என்னை தொடுவதற்கு என்ன பண்ணணும்? கர்த்தர் அனுமதித்து கொடுத்திருக்கணும். இல்லை என்றால் நான் அனுமதி கொடுத்திருக்கணும். அவன் என்னுடைய வாழ்க்கையில நஷ்டத்தை உண்டு பண்ணுவதற்கு. இந்த தொடுதல் என்றால் நன்றாக கவனிங்க பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தும். என்னுடைய வாழ்க்கையிலே சில இழப்புகள் நேர்வதற்கு, என்னுடைய வாழ்க்கையிலே நான் மிகவும் நேசிக்கிறவர்களை எண்ணத்திலிருந்து பிரிக்கிறதற்கு, இதுதான் தொடுதல். நீங்க நேசிக்கிற பிள்ளைகளை, நேசிக்கிற ஜனங்களை உங்களிடத்திலிருந்து பிரித்து எடுக்கிறது, அது சாத்தான் உன்னை தொடுகிறான் என்ற அர்த்தம். அவனுடைய வேலையே அதுதான், உனக்கு பிரியமானவர்களிடத்திலிருந்து உன்னை பிரிப்பது. இதுக்கு அழகான ஒரு எக்ஸாம்பிள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. பலவீனத்தை கொண்டு வருவது, தொடுவது என்பது பலவீனத்தை கொண்டு வருவது. இந்த பலவீனம் ஏன் வருகிறது? சாத்தான் கொண்டு வரல. இந்த இடத்துல சில இடங்களிலே நானால் குடித்துக் கொண்டே இருக்கிறபடினால் என் வயிறு புண்ணாகிறது. இந்த பலவீனத்தையும் வியாதியையும் நான் எனக்குள்ளே வருவதற்கு நான் தானே அனுமதி கொடுத்திருக்கிறேன். இது நன்றாய் கவனிக்கணும். புரியும். எல்லாத்துக்கும் பேய் பிசாசுன்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. தேவன் எல்லாரையும் தொடுவதற்கு அனுமதி கொடுக்கிறது இல்லை. அவர் அனுமதி கொடுத்தாருன்னா ஏதோ ஒரு there is a noble thought behind it. அல்லேலூயா சொல்லுமா. எல்லா பையலையும் சாத்தான் கையில கர்த்தர் ஒப்பு கொடுக்கல. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதனால பிசாசுன்னு அவனை போட்டு பாடுபடுத்தாதீங்க. அவன் பாடுபடுத்தணும், இன்னும் அவனுக்கு கோபம் வருது, வெறி வருது. என்னடா அவன் குடிச்சு அவன் கெட்டு போயிருக்கான், என்னைய கூப்பிடுறாங்க அதுக்கு. யோபு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் அவனை நேசித்தார், என்னுடைய தாசன் என்று சொல்கிறார். மாத்திரமல்ல, அந்த பிசாசானவனிடத்தில் அவர் சொல்கிறார், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் என்று அவனை குறித்து ஆண்டவர் அழகாக சொல்லுகிறார். அதனாலே அவன் பொறாமை கொள்கிறான். பொறாமை கொண்டு 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசித்தீங்கன்னா அவன் சொல்றான், நான் எப்படியோ நீர் அவனை தாசனாக வச்சிருக்கிறீர் என்று நான் அவனை எப்படியாயிலும் அவனை நஷ்டப்படுத்த வேண்டும் என்று, அவனை இழக்க செய்ய வேண்டும் என்று நான் முயற்சி பண்ணி பார்த்தேன். அவன் எனக்கு இடம் கொடுக்கல. இதெல்லாம் அவனுடைய தாட். நான் அதை கற்பனையாய் உங்களுக்கு சொல்றேன். நீர் அவனை சுற்றில என்ன பண்ணிருக்க? நீர் உம்முடைய கரத்தை நீட்டி அவனை தொடுவீர் என்றால். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. சோ அந்த தொடுதல் பாருங்க, the result is happening. அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் 10 பிள்ளைகளும் மரித்து போறாங்க ஒரே நாளிலே. அவனுடைய சொத்துகள் எல்லாம் பறிமுதல் செய்யப்படுகிறது. ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் எல்லாரும் கொள்ளைக்காரன் எடுத்துட்டு போயிட்டான். அவன் ஓட்டாண்டியா நிக்கிறான்.
எல்லாவற்றையும் இழந்துட்டான், இழக்க வைத்து விட்டான், நஷ்டப்படுத்தி விட்டான். அதுதான் அவனுடைய வேலை. அதனால் தான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் நீ என்ன பண்ணாத, தொடாத. அவர்களுக்கு நஷ்டம் உண்டாக்கக்கூடாது, அவர்களுக்கு இழைப்பை உண்டாக்கக்கூடாது, உனக்கு தொடுவதற்கு அனுமதிக்க மாட்டான். 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை பாருங்க. அப்படியும் அவன் உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறான். நல்ல கவனிங்க பிரியமானது, இன்னும் அவன் தாசனாகவே இருக்கிறான் ஆண்டவருக்கு. அதை பார்த்து அவனுக்கு இன்னும் பொறாமை வருகிறது. அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி அவனுடைய மாம்சத்தையும் எலும்பையும் தொடுவீர் என்றால் அவன் உம்மை தூசிக்கானோப்பார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இந்த தொடுதல் என்றால் மிகவும் கோரமான சம்பவம் நம்முடைய வாழ்க்கை. அது ஜனங்களாயிருந்தாலும் சரி, அது பிசாசாயிருந்தாலும் சரி, உன்னுடைய இனத்தாரோ இருந்தாலும் சரி, உன்னுடைய ஜனத்தாரோ இருந்தாலும் சரி, உன்னை தொடுவார்கள் என்றால் அது கோரமாகத்தான் இருக்கும். அதை நம்மால் தாங்க முடியாது. இந்த 3 வருஷங்களுக்கு மேலாக ஆண்டவர் அதை பொறுத்து கொண்டே தான் இருந்திருக்கிறார். நல்ல கவனிக்க பிரியமா. I do not know what is going to happen. நம்முடைய பாடுகள் அதிகமாகத்தான் ஆகும். ஆனாலும் கர்த்தர் அவனை கடிந்து கொள்ளப் போகிறார். அல்லேலூயா சொல்லுமா. தொடர்ந்து சில வசனங்களை நான் பேசுகிறேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, கர்த்தர் என்னை தொடாமல் இருப்பதற்கு நான் என்ன செய்யணும்? இதுதான் முக்கியம். You should never give an entry point to the devil. அதனால்தான் உங்களுடைய வீணான பேச்சுகள் பாவம் இல்லாமல் போகாது. நீங்க காசிப்பே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா சாத்தான் உங்களை வெளி ஈஸியா உங்களை ஏமாத்திடுவான். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆகையினால் தான் நீங்கள் சொல்லுங்கள், அவர்களோடு கூட பேச வேண்டும், அவர்களோடு கூட நீங்க பங்கு பெற வேண்டும் என்று சொன்னால் நாங்க போறோம். சொல்லுங்க. உங்களுடைய பிரச்சனையை கேட்டால் என்னுடைய இருதயம் நொறுங்கி இருக்கிறது. வாருங்கள் ஜெபிப்போம். கர்த்தரால் செய்யக்கூடாது ஒன்றுமில்லை. சொல்லுங்களேன், அதுல பாவமே இருக்காதே, அதுல புண்ணியம் தானே வரும் உங்களுக்கு. முதலாவதாக ஆதியாகமம் 26:9 வாசிங்க. அது நல்ல கொஞ்சம் எல்லாரும் திறந்து வைத்துக் கொள்ளுங்க. அதுல இருக்கிற ஒரு வஞ்சகத்தை நீங்க பாருங்க, பொய்ய பாருங்க. பயங்கரமான இந்த நம்முடைய எதிராளியா இருக்கிறவன் யாரா இருந்தாலும் சரி, அவன் மனுஷனா இருந்தாலும் சரி, அது அவன் சாத்தானா இருந்தாலும் சரி, அவன் நம்மை தொடுவதற்கு அவன் நம்மிடத்துல எப்படி பொய் பேசுறான் பாருங்க. அதை வாசிங்க. 26:29 நான் உன்னை தொடாமல் நான் உனக்கு நன்மையே செய்து உம்முடைய சமாதானத்தோட அனுப்பிவிட்டது போல நீரும் என்னை தொடாதபடிக்கு, தீமை செய்யாதபடிக்கு என்று சொல்றான். இந்த பையன் பொய் தானே சொல்றான். அவனை தொடவே இல்லையோ ஈசாக்கு. அதுக்கு முந்தின சம்பவத்தை பார்க்கணும். ஈசாக்கு இருக்கு அந்த 26ஆம் அதிகாரத்தை நீங்க வேட்டுக்கு வாசித்து பாத்தீங்கன்னா, அவன் தன்னுடைய தேசத்திலே ஆபிரகாம் நாட்களில் இருந்த பஞ்சத்தை போல ஒரு பஞ்சம் வருகிறது. அப்பொழுது அவன் பெலிஸ்தியரின் தேசமாகிய கேராருக்கு வருகிறான். அப்பொழுது அன்றைக்கு இரவு ஆண்டவர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நீ இந்த இடத்தை விட்டு நீ என்ன பண்ணாத, எங்கே போகாத, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ஏனென்றால் அவன் தகப்பன் என்ன பண்ணிட்டான், எகிப்துக்கு போய்விட்டான். நீ இங்கே இரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். நீங்க 12-13 வசனத்தை எடுத்து வாசிப்பாங்க. அவன் ஈசாக்கு விதை விதைக்கிறான். கர்த்தர் அவனை அதே வருஷத்திலே ஆசீர்வதிக்கிறார். 100 மடங்கு அவன் பலன் பெறுகிறான். அவன் ஐஸ்வர்யவனாகி வர வர மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லுகிறார். நல்ல கவனிங்க, வர வர அவன் மகா பெரியவனானான் என்று வேதம் சொல்லு. அந்த வர வர பெரியவனாகிறதற்கு காரணமும் அடுத்த வசனங்களிலே சொல்லப்படுகிறது. அவன் இருந்த இடத்திலே கர்த்தர் அவனுக்கு செழிப்பை கொடுத்தார், உண்மைதான். ஆனாலும் அதை தாண்டி சில இடங்களுக்கு அவன் போகிறான். அங்குள்ள ஆபிரகாம் போட்ட அந்த
துறவுகளை அவர் தூர்த்து போட்டு விட்டார்கள். அதை அவன் தோண்டி எடுக்கிறான். அதிலே தண்ணீர் வருகிறது. அப்பொழுது இந்த அபிமெலேக்குடைய ஆட்கள் வந்து என்ன பண்றாங்க? இது எங்களுடைய துறவு என்று சொல்லி அவனை துரத்தி விடுகிறாங்க. சமாதானத்தோட அனுப்புனாங்க, அவனை தொடாமலே அனுப்புனாங்க. அவனுக்கு தீமையே செய்யலையா? அவன் எப்படி பொய் சொல்றான் பாரு. அதனால உங்களுக்கு வந்து உங்களோடு கூட பேசுகிறவர்கள் பொய் தான் பேசுவார். இதை உனக்கு புரிந்து கொள்றதுக்கு தெரியும். இன்னொரு இடத்துக்கு போறான், அங்கு ஒரு துறவை வெட்டுகிறான், தண்ணீர் வருகிறது. மெய்ப்பர்கள் வந்து இது எங்களுடைய துறவு என்று அவனை என்ன பண்றாங்க? துரத்தி விடுகிறான். அவன் வாய் பேசினானா? வாயை திறந்து ஒரு ஆர்குமெண்ட்டும் பண்ணல. நான் இன்றைக்கு அதான் சொல்றேன், கர்த்தர் அவர் இன்றைக்கு பார்த்துக் கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வர வர விருத்தி அடைவதற்கு இன்னொரு துறவை தோண்டுகிறான். அதுக்கு ரெகோபாத் என்று பெயரிடுகிறான். அல்லேலூயா சொல்லுமா? அந்த துறவிலும் தண்ணீர் வருகிறது, ஆனால் அவனை துரத்தி விடவில்லை. அவன் இன்னும் கொஞ்சம் இடம் பெயர்ந்து பெயர்சபாவுக்கு போகிறான். நல்லா கவனிங்க, வர வர விருத்தி அடைவதற்கு he had to extend his territory. அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா சொல்லுமா? அவன் பெயர்சபாவுக்கு போகிறான். கர்த்தர் அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அந்த ஜனங்களுக்கு அவன் கட்டளை கொடுக்கிறான், துறவை வெட்டுங்கள் என்று சொல்றான். அந்த ஜனங்கள் எல்லாம் அந்த பெயர்சபாவிலே துறவை வெட்ட போய்விடுகிறார்கள். அப்பொழுது திடீரென்று ரதங்களின் சத்தம் கேட்குது, குதிரை வீரர்களுடைய சத்தம் கேட்குது. இது என்னடா வம்பா போச்சு, இந்த பையன் இங்கேயும் துரத்திக்கிட்டு வரானா? இவன் ஈசாக்கு மனசுக்குள்ள நினைச்சிருப்பான், அந்த அபிமெலேக்குடைய ஆட்கள் வராம் போல, இங்கிருந்து என்னை துரத்தி விடுவதற்கு வராம் போல அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கும் பொழுது அந்த அபிமெலேக்கு வந்து இறங்கி வந்து சொல்லுகிறான், நாங்கள் உன்னை தொடாமல், உனக்கு ஒரு தீங்கு செய்யாமல் உங்களை சமாதானத்தோடு அனுப்பினது போல. ஏனென்றால் இப்பொழுது அவனுக்கு நல்லா தெரிந்திருக்கு, இந்த ஈசாக்கை என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாதுன்னு அவனுக்கு தெரியும். ஏனென்றால் அதுக்கு முந்தின சம்பவங்கள்லாம் அவனுக்கு தெரியும், ஈசாக்கு தெரியும். நீங்கள் ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த பஞ்சம் வரும்பொழுது அவன் எகிப்துக்கு போகிறான். இவள் அழகுள்ளவளாய் இருக்கிறபடினால் என்னை தங்கை என்று எனக்கு உன்னுடைய தங்கை என்று சொல்லு அப்படின்னு சொல்றான். அவர்கள் 2 பேரும் உடன்படிக்கை பண்ணி போட்டு போறாங்க. பார்வோன் அவளை அழைத்து அரண்மனைக்கு கொண்டு போகிறான். கர்த்தர் பார்வோனை வாதிக்கிறார். இது ஈசாக்குக்கு ஆபிரகாம் சொல்லியிருப்பான், இது தெரிஞ்சிருக்கும். அங்கு 20ஆம் அதிகாரத்தை இன்னொரு அடுத்து வாசித்து பாருங்க. ஆபிரகாம் என்ன பண்றான், பெலிஸ்தியன் தேசமாகி கேராருக்கு போறான். அப்பொழுது அபிமெலேக்கு என்ன பண்றான், அவனுடைய மனைவியை அழைத்து கொண்டு போகிறான். கர்த்தர் அபிமெலேக்கை எச்சரிக்கை பண்ணுகிறார், அவள் மீது உன் கை படக்கூடாது. எனக்கு நல்லா கவனிங்க பிரியமான், இது பூரா அபிமெலேக்குக்கும் தெரியும். அவங்களுடைய அப்பா அந்த ராஜாங்கத்தில் நடந்தது எல்லாம் அவனுக்கும் தெரியும், ஈசாக்குக்கும் தெரியும். அப்படி என்றால் நம்மை தொடுவதற்கு, நமக்கு தீங்கு செய்வதற்கு இவர்களுக்கு அதிகாரம் உண்டு. ஆனாலும் இவன் வந்து ஒரு உடன்படிக்கை பண்ண சொல்லுகிறானே, கர்த்தர் ஒரு வேளை அவனுடைய உள்ளத்தில் என்ன பண்ணிருக்கணும், இதுதான் நடக்க போகுது. உங்கள் எதிராளிகளை கர்த்தர் நீ ஒன்றும் சொல்லாமலே கர்த்தர் எச்சரிக்கை போட போறார். அல்லேலூயா சொல்லுவோமே. இந்த மோதி பயலுக்கு நீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க முடியும், எதையுமே கேட்க மாட்டான். எவன் சொல்றதையும் கேட்கல, அவன் யார் சொல்றதையும் கேட்காம தான் டிமானிட்டைஸ் பண்ணான். அவன் யார் சொல்றதையும் கேட்க மாட்டான். ஆனால் கர்த்தர் அவனுடைய இருதயத்தை பாதிக்க போகிறார். இதை மனதில் வைத்துக் கொண்டு இந்த வசனங்களை வைத்து நீங்க ஜெபிங்க. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. யாக்கோபுடைய சம்பவம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சம்பவம் தான். ஆனா இந்த கான்டெக்ட்ல உங்களுக்கு இதை அழகாக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். யாக்கோபு லாபான் வீட்டிலே இருக்கிறான். ராகேல் மீது இவனுக்கு ஒரு ஆசை, அவளை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். 7 வருஷம் அவளுக்காக அங்க வேலை செய்கிறான். ஆனால் 7 வருஷம் முடிந்ததுக்கு அப்புறம்
ராகேலை திருமணம் செய்து கொடுப்பதற்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்க? லேயாளை திருமணம் பண்ணி ஏமாற்றி விட்டார். அவளுக்காக திரும்பி 7 வருஷம் வேலை செய்தார். இப்ப 2 மனைவிகள், பிள்ளைகள். ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார்? உன்னை தேசத்துக்கு, தகப்பனுடைய தேசத்துக்கு கொண்டு வருவேன். இப்ப 2 பிள்ளைகள், 2 மனைவிகள், பிள்ளைகள் நிறைய இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றையும் சேர்க்காதபடிக்கு நான் எப்படி சொல்லுவேன்? லாபான்னு கேட்கிறான், இன்னும் கொஞ்ச நாள் வேலை செய்யுங்கிறான். அவன் கொஞ்சம் சம்பாதிக்கிறதுக்கு வேலை செய்கிறான். அவனுடைய சம்பாத்தியத்தை 10 வருஷம் மாற்றி அமைக்கிறான். நல்ல நடக்கிறதெல்லாம் கவனிங்க பிரியமான. ஆனாலும் அவன் புறப்பட்டு வருகிறான். அப்பொழுது புறப்பட்டு வரும் பொழுது அவன் லாபானும் அவனை தொடர்ந்து வருகிறான். 24ஆம் வசனத்தையும் 31, 24, 29 வாசிங்க. அன்று ராத்திரி சொப்பனத்தில் தோன்றி, நல்ல கவனிங்க பிரியமானங்களே, நன்மைகளே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு, செய்யாதபடிக்குன்னு சொல்லல. இந்த மோதி பையன் நம்மளுக்கு ஒண்ணும் செய்ய முடியாது, பேசாதபடிக்கு. அப்ப என்னன்னா, அவங்க பேசினாலே நம்மளுக்கு பிரச்சனை வருதுன்னு தானே அர்த்தம். நல்ல கவனிங்க பிரியமா. ஆண்டவருக்கு தெரியும், இந்த லாபான் யாக்கோபுக்கு எதிராக பேசினாலே அவனுக்கு பிரச்சனை வருது. அவனுக்கு எதிராக எந்த செய்கையும் செய்ய வேண்டாம், அவன் பேசினாலே போதும். ஆக என்ன, ஆண்டவர் அவனை எச்சரிக்கிறார், நீ அவனுக்கு எதிராக நீ என்ன பண்ணக்கூடாது? பேசக்கூடாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவான். 29வது வசனத்துல அதையே அவன் யாக்கோபிடத்திலே சொல்லுகிறான். தகப்பனாகிய தேவன் எனக்கு இரவிலே தோன்றி உனக்கு எதிராக எந்த காரியமும் செய்யலாகாது, பேசலாகாது என்று எனக்கு எச்சரித்தார். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் இதைத்தான் செய்ய போகிறார். இது அரசியல் சூழ்நிலையில் மாத்திரமல்ல, உங்களுடைய குடும்பத்தின் நிகழ்வுகள். அரசியலை காட்டிலும் மோசமான குடும்ப சூழ்நிலைகள் இருக்கிறது. இதை நீங்க புரிந்து கொள்ளணும். அரசியலை காட்டிலும் மிகவும் மோசமாய் உன்னுடைய ஜனங்களே உனக்கு விரோதமாக எழும்புகிறார், உனக்கு விரோதமாக பேசுகிறார், உனக்கு விரோதமாய் செயல்படுகிறார். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியர். நான் அரசியலுக்காக நான் இந்த இடத்துல பேசுகிறேன், நான் உங்களுக்காக நான் பேசுகிறேன். அதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக நான் அதை காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? என்னுடைய கவனம் முழுவதும் உங்களுடைய நல்வாழ்வில் தான் இருக்கிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினாலே கர்த்தர் உன்னை சுற்றிலும் வேலி அடைப்பது மாத்திரமல்ல, அபிஷேகம் பெறாதவர்கள் நீங்கள் அபிஷேகத்தையும் பெற்று உங்களை சுற்றிலும் அக்கினி மதிலாக அவர் இருக்கும்படி வைத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? இது முக்கியமான ஒரு கட்டம் பிரியமா. பிள்ளைகளாய் இருக்கிறது மாத்திரமல்ல, நான் அடுத்த பாயிண்ட்ல இன்னொரு காரியத்தையும் சொல்ல போறேன். அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை அக்கினி மதிலா இருந்து உங்களை, ஏனென்றால் இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், நம்ம காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தவர்கள். ஆனால் அவர் தம்முடைய ரத்தத்தை சிந்தினபடினால் அவருக்கு என்ன வந்துட்டோமா? சமீபமாய் வந்திருக்கிறோமா? எல்லாரும் வசனம் தெரியுமா தெரியாதா? அப்படியே சத்தமா சொல்ல மாட்டேன்றீங்க. கர்த்தருடைய ரத்தத்தினால் நாம் என்ன பண்ணிருக்கோம்? சமீபமாய் வந்திருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளாக மாறி இருக்கிறோம். அது என்பது, அந்த பிள்ளைகள் என்பது உன்னை சுற்றிலும் ஒரு வேலி, அவ்வளவுதான். பிள்ளைகளை சுற்றிலும் அவர் ஒரு வேலி அடைக்கிறார். ஆனால் அந்த பிள்ளைகளை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலா இருக்க வேண்டும் என்றால் அபிஷேகம் பெற்று. One more protection. God gives you 3 or 4 layers of protection. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக்கோங்க. இயேசுவின் நாமம் ஒன்றே ஒரு ப்ரொடெக்ஷன் உனக்கு கொடுக்குது. அது நான் இல்லைன்னு சொல்லல, அது வேதமும் அதை ஆமோதிக்கிறது, அதை சொல்லுகிறது. ஆனால் that one layer of protection is not sufficient in this evil world. இந்த பொல்லாங்கனுக்குள்ள இருக்கிற இந்த உலகத்தில் இயேசுவினுடைய நாமம் மாத்திரம் உன்னை பாதுகாக்காது. அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமான. You need some more protection. யோசுவாவின் புத்தகம் 9ஆம் அதிகாரம் 19வது வசனம்.
சகல பிரபுக்களும் ம் சபிலா ஜாதி நோக்கி ம் நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணைக்கு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது. நான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று முதல் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று பேசினேன். இந்த இடத்துல யோசுவா சொல்லுகிறான், ஒரு வார்த்தையை சொல்றான், நாம் ஆணையிட்டு கொடுத்திருக்கிறோம். இதை அந்த அண்டர்லைன் பண்ணுங்க. நாம் அவர்களோடு கூட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறோம், அவர்களோடு கூட நாம் ஒரு ஆணையிட்டு இருக்கிறோம், நாம் அவர்களோடு கூட ஒரு உறுதி செய்திருக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த வார்த்தைகளை நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளும். எனக்கு அன்புக்குரியவர்களே, நான் சொன்னேன், தொடுகிறது என்றால் நமக்கு இழப்புகளை கொண்டு வருவது. தொடுகிறது என்றால் நம்மை நேசிக்கிறவர்களை நம்மிடத்திலிருந்து பிரிப்பது. மெயின்லி இட் இஸ் ஹேப்பனிங் இன் எவ்ரி ஹோம். பிள்ளைகளோடு கூட நன்றா இருந்திருப்பீங்க, மருமகள் வீட்டுக்கு வந்திருப்பா, அவ என்ன பண்ணுவா? உன் மகனை ஒன்று பிரிச்சிருவா. கேர்ஃபுல்லா இருக்கணும் ஜெயந்தி, கல்யாணம் பண்ண போறீங்க, இதுதான் நடக்குது. ஆனால் அந்த பிரித்து விடுகிறது ஒரு எதிராளியுடைய செயல். நம்மை நேசிக்கிறவர்களை நம்மிடத்திலிருந்து என்ன பண்றது? பிரிக்கிறது. தொடுகிறது என்பது வியாதியை கொண்டு வருவது, பலவீனத்தை கொண்டு வருவது, இழப்புகளை கொண்டு வருவது. இந்த பின்னணியத்தில் நீங்க இங்கு ஒரு பெரிய நாடகம் அரங்கேறு. நீங்க இந்த நாடகத்தை பார்க்கறதுக்கு நாடக கோட்டைக்கு போக வேண்டாம், இல்ல நீங்க பெரிய மெகா சீரியல் பார்க்கறதுக்கு டிவிக்கு முன்னாடி மணி கணக்கா நீங்க உட்கார வேண்டாம். வேதத்திலே எத்தனையோ நாடகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு ஒரு நாடகம் அழகாக அரங்கேற்றப்படுகிறது. யோசுவா எரிகோ பட்டணத்தை பிடித்துவிட்டு ஆயி பட்டணத்தையும் பிடித்து அவன் மேற்கொண்டு செல்லுகிறான். ஏத்தியர்கள், எமோரியர்கள், எபேசியர்கள் வருகிறார்கள் எதிர்த்து. அவர்களை எதிர்த்து போராடி ஜனங்களை அழைத்துக் கொண்டு வருகிறான். அப்போ இங்கு ஒரு சின்ன கூட்டம், கிபியோனியர் என்று சொல்லப்படுகிறது. இந்த அதிகாரத்தை நீங்க வீட்டுக்கு சென்று வாசிப்பாங்க. ஒரு சின்ன கூட்டம், அவங்க இஸ்ரவேல் ஜனங்கள் அல்ல, ஆனால் ஒரு சின்ன கூட்டம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இவனை எதிர்த்து நம்மளால் என்ன பண்ண முடியாது? யோசுவா எதிர்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை எதிர்த்து நம்ம என்ன பண்ண முடியாது? ஜெயிக்க முடியாது. ஆகையினாலே ஒரு நாடகத்தை அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள். அங்க உள்ள இந்த சின்ன கூட்டம் என்ன பண்ணுது? எல்லாம் அழுக்கு சட்டையை போட்டுக்கிட்டாங்க, கிழிஞ்ச சட்டைய. இது நாடகத்துல தானே இது பார்ப்பீங்க. ஏன் இத பைபிள் வாசிங்கன்னா எத்தனையோ நாடகம் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த நாடகத்தை வாசித்து பாருங்க. கிழிஞ்ச சட்டையை போட்டுக்கிறான், கிழிஞ்ச செருப்பு போட்டிருக்கிறான், மேல பூரா புழுதிய வாரி போட்டிருக்கிறாங்க. அப்புறம் கையில ஒரு துருத்தி, பழைய துருத்தியில திராட்சை ரசத்தை ஊத்திட்டு வரான். அவன் கையில கொஞ்சம் அப்பம் வச்சிருக்கான், அது பூரா என்ன இருக்கு? பூசணம் பூத்திருக்கு. சொல்றான், நாங்க தூர தேசத்திலிருந்து வர்றோம், பாருங்க இங்க சட்டையெல்லாம் கிழிஞ்சு போச்சு. நாங்க அன்னைக்கு செஞ்ச அப்பம் பாருங்க எல்லாம் பூத்து போச்சு. ஒரு நிமிஷம் அந்த ஊழியக்காரன் நம்பிடுறான், உண்மையா இருக்குமோ அப்படின்ட்டு. நம்பிட்டு என்ன சொல்றான்? ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறான். ஜனங்களை நம்ம என்ன பண்ணுவோம்? ஏற்றுக்கொள்வோம் என்று அவர்களுக்கு முன்பே ஆணையிட்டு கொடுக்கிறான். 3 நாளாச்சு அவங்களுடைய வண்டவாளம் தண்டவாளத்துக்கு ஏறிடுச்சு. அவர்களை பற்றி அவனுக்கு புரிஞ்சிச்சு. அவர்கள் ஏமாற்றி விட்டார்கள், நாடகம் ஆடி விட்டார்கள் என்று. அப்பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாங்க? அவனுக்கு விரோதமாய், அந்த ஜனங்களுக்கு விரோதமாய் எழுந்து அவர்களை கொன்று போட வேண்டும் என்று நினைக்கிறார். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்திருக்கிறான். ஆகையினாலே நாம் அவர்களை கொல்லக்கூடாது. ஒன்று செய்வோம், தேவாலயத்திலே அவர்களை நமக்கு பணிவிடை செய்வதற்காக, ஆலயத்திலே பணிவிடை செய்கிற வேலைக்காரர்களாக அமர்த்துவோம் என்று சொல்லி அமர்த்தார். எனக்கு அன்புக்குரியவர்களே, இது ஆணையிட்டு கொடுத்ததை
இஸ் ஆனரிங் இட். அதுதான் நான் உங்களோடு கூட சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லட்டும். காணியாட்சிக்கு புறம்பே இருந்த நம்மை அவருடைய இரத்தத்தினால் கர்த்தருக்கு சமீபமாக்கி அவருடைய பிள்ளைகளாக மாற்றினார். அப்போ பிள்ளைகளாய் நம்மை மாற்றினதற்கு ஒரு அடையாளமாக அல்லது ஒரு கவனன்ட்டாக அல்லது ஒரு உறுதியாக நமக்கு ஞானஸ்நானம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சின்ன குழந்தை ஞானஸ்நானம் எடுத்தால் போதும் என்று நினைச்சிட்டு உட்கார்ந்து இருக்காதீங்க இங்கே. ஏனென்றால் இந்த ஆணையிட்டு கொடுக்கிறதை பற்றி நான் உங்களுக்கு சொல்றேன். அப்படி ஞானஸ்நானம் என்பது நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாய் மாறினதற்கு, அவர் நம்மை பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதற்கு நாம் அவருக்கு ஒரு ஆணையிட்டு கொடுக்கிறோம். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. அவரும் ஆணையிட்டு சொல்லுகிறார், நீ என்னுடைய பிள்ளை. இது முக்கியம் பிரியமானவர்களே. திஸ் இஸ் அனதர் லேயர் ஆஃப் ப்ரொடெக்ஷன். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? I am talking about the different layers of protection for our lives. இது ஒரு ப்ரொடெக்ஷன். ஏனென்றால் நல்ல கவனிங்க, என்னுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை சொல்லட்டும். நான் ஆண்டவருடைய பிள்ளையாக மாறினேன், ரட்சிப்படைந்தேன், அபிஷேகம் பண்ணப்பட்டேன், ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு 3-4 வருடமாக நான் ஊழியம் செய்கிறேன். ஒரு தடவை நானும் என் பிள்ளைகளும் மனைவியும் நெல்லை எக்ஸ்பிரஸ்ல போகும் பொழுது ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். நீ ரட்சிக்கப்பட்டது நல்லது, நீ அபிஷேகம் பண்ணப்பட்டது ரொம்ப நல்லது, நீ ஊழியம் செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் நீ ஏன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டீங்க? அதை எனக்கு ஆணையிட்டு சொன்னார். அல்லேலூயா சொல்லுவோமா? அது ஆணையாக சொல்லுகிறார். அப்பொழுதுதான் நினைச்சேன் நான், இது இந்த திஸ் பர்டிகுலர் ஆக்ட், நம்ம மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்கிறது, நாம் தேவனுக்கு முன்பாக we are making a covenant. நாம் ஆணையிட்டுக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, நான் இனிமேல் உம்முடைய. அப்படி இருக்கவங்க கட்டாயம் நீங்க ஆணையிட்டு தான் கொடுக்கணும். பிள்ளையா இருக்கலாலும் குட்டி பிசாசாவும் இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா வேண்டாம். ஏன்னா அப்படி இருக்க நினைக்கிறவங்க தான் நிறைய பேர். எனக்கு அன்புக்குரியவர்களே, இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நாம் ஆணையிட்டு கொடுக்கிறது முக்கியம். ஏனென்றால் இயேசுவானவர், நல்ல கவனிங்க, இதை திருப்பி இன்னைக்கு காலையில் தியானிக்கும் பொழுதுதான் ஆண்டவர் என் கண்களை தெளிவுண்டாக்கினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பரிசுத்தர் தான், அவர் தேவனுடைய குமாரன் தான். ஆனாலும் இந்த உலகத்திலே பிறந்தார். அவங்களுடைய அம்மா ஆலயத்துக்கு சென்று அவரை பிரதிஷ்டை பண்ணார். அந்த நாட்களிலே ஞானஸ்நானம் என்று கிடையாது, பிரதிஷ்டை பண்ணார். ஆனால் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஊழியத்துக்கு அவர் வரும் பொழுது அவர் என்ன செய்தார்? யோர்தான் நதிக்கரையில அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறார். அப்போ அந்த ஞானஸ்நானம் எதை குறிக்கிறது? அவர் பிதாவிடத்தில் சொல்கிறார், நான் உம்முடைய பிள்ளை என்று ஆணையிட்டுக் கொடுக்கிறார். பிதாவாகிய தேவனும் என்ன செய்கிறார்? இவர் என் நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று அவரும் ஆணையிட்டுக் கொடுக்கிறார். இதுதான் முக்கியம் வாழ்க்கையில். நீ ஆணையிட்டுக் கொடுக்கிறாய், என் ஆண்டவரும் அதை அங்கீகரித்து இவர் என் நேசகுமாரன், பிள்ளை என்று கூட சொல்லு, என்னுடைய குமாரன், என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன் என்று அவர் ஆணையிட்டுக் கொடுக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? இது இன்னும் கொஞ்சம் நீங்க புரிந்து கொள்வதற்கு ஒரு சம்பவத்தை சொல்றேன். எத்தனை பேருக்கு இந்திரா காந்தியை தெரியும்? தெரியுமா? உனக்கும் தெரியுமா? அவங்க பிரைம் மினிஸ்டரா இருக்கும் பொழுது இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேல ஒரு வார் தொடர்ந்தது, யுத்தம் ஆரம்பிச்சு. ஏன்னா அந்த பங்களாதேஷ் அவங்க என்ன பண்ணிக்கலாம்,
அபகரித்துக் கொள்ளலாம் என்று பாகிஸ்தான் பங்களாதேஷ் மேலே ஒரு யுத்தத்தை ஆரம்பித்தது. அப்பொழுது பாகிஸ்தானுக்கு சாதகமாக அமெரிக்காவிலிருந்து ஒரு வார் கப்பல் புறப்பட்டு வங்காள விரிகுடாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க பிரியமான. அப்பொழுது டிவி எல்லாம் கிடையாது. இந்திரா காந்தி ரேடியோல ஒரு செய்தி கொடுக்கிறார். வெரி ஷார்ட் மெசேஜ். அப்ப என்ன சொன்னார், இன்னும் எனக்கு அது அப்படியே என் காதுக்குள்ளே ரீங்காரம் எடுத்துக்கொண்டே இருக்கு. அவள் என்ன சொன்னாள், நாங்கள் தனியா இருக்கல, ஆகையினால் நாங்கள் எதற்குமே பயப்பட மாட்டோம். பாகிஸ்தான் வாருக்கு வருகிறது, அமெரிக்கா தேசம் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறது, ராணுவ கப்பல் வந்து கொண்டிருக்கிறது. இவள் சொல்லுகிறாள், நாங்கள் தனியா இருக்கவில்லை, நாங்கள் எதற்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ரஷ்யாவிலிருந்து கப்பல் புறப்பட்டு வருகிறது. அந்த ரஷ்யாவிலிருந்து கப்பல் புறப்பட்டு வருகிறதை அமெரிக்க தேசம் கேள்விப்பட்ட உடனே அவன் பின்வாங்கினான். இந்தியாவுக்கு ரஷ்யா புறப்பட்டு வந்ததின் நோக்கம் என்ன? இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. நல்லா கவனிங்க பிரியமா. அப்படி என்றால் பாகிஸ்தான்காரன் உன்னை தீங்கு செய்வதற்கு அவன் என்ன பண்ண மாட்டான், அனுமதி கொடுக்க மாட்டான். உலகத்திலே இப்படி ஒரு உடன்படிக்கை அல்லது ஆணையிட்டு கொடுக்கிறது சாத்தியமாயிருக்கும் என்றால் என் தேவனாகிய கர்த்தர் நீ அவரிடத்திலே ஆணையிட்டு கொடுப்பாய் என்றால் அவரும் உன்னை ஆணையிட்டு ஏற்றுக்கொண்டார், உன்னை ஒரு பயலும் தொட முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. இது சத்தியம் பிரியமானது. அன்றைக்கு மாத்திரம் அந்த ஞானஸ்நானத்துக்கு ஆணையிட்டு கொடுப்பதற்கு நான் மறுத்திருந்தால் நான் ஊழியத்தில் நிலைத்திருக்க முடியாது. என்னை எத்தனையோ பேர் குறிவைத்துக் கொண்டு என்னை தள்ளிவிட்டிருந்திருப்பாங்க. என்னுடைய 35 ஆண்டுகள் இந்த ஊழியத்தை நான் உறுதியாய் செய்து கொண்டிருக்கிறேன் என்றால் அன்றைக்கு என் ஆண்டவரிடத்திலே நான் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கை, ஆண்டவரே நான் உம்முடைய பிள்ளை. எத்தனையோ பிரச்சனைகள் வந்தது, எத்தனையோ வியாதிகள் வந்தது, மாசிவ் ஹார்ட் அட்டாக். ஆண்டவர் என்னை தொட அனுமதிக்கல. எந்த வியாதியும் வர அவர் அனுமதிக்க மாட்டார். இதை எழுதிக் கொள்ளுங்க பிரியமா. கர்த்தர் உன் மீது, ஆகையினால்தான் நீங்க வேதத்தை திறந்து வாசித்து பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன் இந்த குடும்பத்தை அவன் பிரிப்பான் என்று சொன்னேன். எதிராளியாக காயின் ஆபேலை என்ன பண்ண, அவன் என்ன பண்ணான், பிரிச்சான் இல்லையா? எப்படி பிரிச்சான்? ஆபேலை ஏறி கொலை பண்ணிட்டான். அப்ப கர்த்தர் அந்த காயினை என்ன பண்ணாரு, சபித்தார். அந்த சாபத்தை கேட்ட மாத்திரத்திலே அவன் நடுங்கி போய்விட்டான். காயின், ஆண்டவரே நான் நிலையற்றவனாய் நான் அலைந்து கொண்டிருப்பேன் என்றால் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, கொன்று போட்டு விடுவார்களே. அன்றைக்கு கர்த்தர் ஒரு அடையாளத்தை அவன் நெற்றியிலே போட்டார். அல்லேலூயா சொல்லுவார். அதுதான் உடன்படிக்கை, அதுதான் ஞானஸ்நானம். அவனை தொடுவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கவே இல்லை. அவனை கொன்று போடுவதற்கு எவனுக்கும் கர்த்தர் அனுமதி கொடுக்கல. இன்றைக்கு கர்த்தர் நம்மை வியாதியிலே பாதி வழியிலே சாவதற்கு கர்த்தர் அனுமதி கொடுக்கும், அனுமதி கொடுக்கும். அவருடைய செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த அந்த வசனத்தை அடிக்கடியா இன்னைக்கு பேசினீங்க இல்ல, காலையில் ஜெபம் நடத்தும் போது. ரூத் 2:9 எடுங்க. ரூத் 2:9. ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு நான் வேலைக்காரனுக்கு நான் கட்டளையிட்டிருக்கிறேன். நல்ல கவனிங்க பிரியமா. ஐ வாண்ட் யூ டு வெரி கேர்ஃபுல்லி லிசன். இதனுடைய பின்னணியை நீங்க அறிந்திருக்கணும். இந்த வசனத்துடைய மகிமையை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு. நவோமி அவனுடைய கணவனும்
அவர்கள் இருந்த பெத்லெஹேமிலே பஞ்சம் இருக்கிறது என்று சொல்லி அவர்கள் மோவாப் தேசத்துக்கு இடம்பெயர்ந்து போகிறார். அங்கே கொஞ்ச நாள் இருப்பதற்கு திருப்பி பஞ்சம் முடிந்தவுடனே வந்துடலாம் போறார். ஆனால் போனவர்கள் அந்த கிரீன் பாஸ்டரை பார்த்தவுடனே, அந்த வாழ்க்கையை பார்த்தவுடனே என்ன ஆயிடுச்சு அவங்களுக்கு, அங்கே தங்கிடலாம் அப்படின்னு அங்கே தங்கிட்டான். அப்ப நடந்தது என்ன, அவனுடைய கணவன் இறந்து விட்டான். அவனுடைய பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து கொடுத்த 2 மருமகனும் மகனும் என்ன பண்ணிட்டாங்க, 2 மகனுக்கும் திருமணம் செய்து கொடுத்தான். அந்த பெண்கள் இருக்கிறாங்க, மகன்கள் 2 பேரும். அப்படி என்றால் அந்த குடும்பத்திலே ஆண் வம்சமே இல்லாதபடிக்கு நிறைய குடும்பத்தை நம்ம பார்த்திருக்கோம். நிறைய பேத்துக்கு அப்படி ஜெபம் பண்ணிருக்கோம். ஆண் பிள்ளை பிறந்துச்சுன்னா 10 வயசு, 12 வயசு, 14, 18 வயசு, வாலிப வயசுல செத்து விடும். இது ஒரு பெரிய சாபக்கேடாக எண்ணப்பட்டது. அப்பொழுது ஜனங்கள் நினைத்திருப்பாங்க, இந்த நவோமியுடைய அன்பார்ச்சுனேட் இல்ல, இது ஒரு பெரிய சாபம் இருக்கிறது. எனக்கு அன்புக்குரியவர்களே, அப்பொழுது பெத்லெஹேமிலே அப்பம் கிடைக்கிறது என்று கேள்விப்பட்டு நவோமி புறப்பட்டு வருகிறார். 2 மருமகள்மார்களும் அவளுக்கு பின்னாக வருகிறார். அப்பொழுது அவள் சொல்லுகிறாள், நவோமி சொல்லுகிறாள், நீங்க என்னை பின்பற்றி வருகிறதுனால உங்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. நான் உங்களுக்கு நான் திருமணம் செய்துவிட்டு உங்களுக்கு மாப்பிள்ளைமாரை கொடுப்பதற்கு என்னால ஒரு கால்னா பிரயோஜனம் இல்லை. என்னை பின்பற்றாதீங்க. ஆனால் இந்த ரூத் மாத்திரம், நல்ல கவனிங்க பிரியமானது, ரூத் மாத்திரம் எப்படி அந்த உறுதியாய் அவளை பற்றிக் கொண்டாள். எல்லாரும் சொல்றாங்க she is an unfortunate lady. அவள் வீட்டில் அவ்வளவு சாபம் இருக்குது. ஆகையினால் தான் ஆண் பிள்ளைகள் யாரும் நிலைக்கிறது இல்லை, கணவன் வாழல. இப்படிப்பட்ட நிலைமையிலே அவள் ஒன்றை மாத்திரம் பார்த்துக்கிறாள், அவளை உறுதியாய் பிடித்துக் கொண்டு அவள் சொல்கிறார், உன்னுடைய தேவன் தான் என்னுடைய தேவன், உம்முடைய ஜனங்கள் தான் என்னுடைய ஜனம். நீர் எந்த இடத்திலே மறிக்கிறீரோ அந்த இடத்திலே நானும் மறிப்பேன். நீர் எந்த இடத்திலே அடக்கம் செய்யப்படுகிறாயோ அந்த இடத்திலே நான் அடக்க. ஏன் அப்படி சொன்னான்னு தெரியல. she emphasizes. மறித்ததுக்கு அப்புறம் அடக்கம் பண்ண எரிச்சான்னு நம்மளுக்கு என்ன, இன்னும் கொஞ்ச நாள் வரும். அடக்கம் பண்றதுக்கு கல்லறையே இருக்காது, சிங்கப்பூர் மாதிரி எரிக்கதான் செய்யணும். அடக்கம் பண்ற இடத்துல தான் அடக்கம். அதை சொல்லுகிறதற்கு அவள் செய்த ஒரு பெரிய தியாகம் என்ன, அந்த மோவாபியருடைய தெய்வமாகிய அஸ்தரோத்தை அவள் நம்பாதபடிக்கு ஜீவனுள்ள தேவன் மீது நம்பிக்கை வைத்து அவள் புறப்பட்டு வருகிறாள். அல்லேலூயா சொல்லுவோமா? ஆகையினால் தான் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே போவாஸ் சொல்லுகிறார், நீர் வாசிங்க 2:12. இல்ல 2:12. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவர் நிறைவான பலனை கொடுப்பாராக. கருந்தட்டி ஆண்டவருக்கு அது நல்ல கவனிங்க பிரியமாக. கர்த்தர் என்னை தொடாதபடிக்கு அவருடைய செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்த எனக்கு அவர் தொட அனுமதிக்க மாட்டார். ஆனால் இங்கு இன்னொன்று சொல்லப்படுகிறது, உன் கிரியைக்கு தக்க பலனும் கொடுப்பாராம். அல்லேலூயா சொல்லுமா? இந்த ஒரு காரியத்தை நான் வலியுறுத்தி சொல்லுகிறேன். செட்டைக்குள் வருகிறது ஒன்று, ஆனால் வந்து கூட என்னுடைய கிரியைக்கு பலன் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிற நேரமும் உண்டு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எவ்வளவோ செய்கிறோம், பலிக்க மாட்டேங்க. எவ்வளவோ பாடுகள் பண்றோம், எவ்வளவோ வேலையை தேடி அலைகிறோம், எப்படியோ சம்பாத்தியத்துக்கு என்னெல்லாமோ பண்ணி பார்க்கிறோம், ஆனால் ஒன்றும் வாய்க்க மாட்டேங்குது. நம்முடைய கிரியைக்கு தக்க பலன் கிடைக்கல. அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த வார்த்தையை சொல்லிதான் போவாஸ் அவளை ஆசீர்வதிக்கிறாங்க. எனக்கு இந்த தோட்டம் உண்டு, எனக்கு பல வயல்கள் உண்டு,
என்று சொல்லி நீ அவர்களுக்கு பின்னாடி போ. ஒரு பயிலும் உன்னை தொடாதபடி அந்த வேலைக்காரர்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், கட்டளை கொடுத்திருக்கேன். எனக்கு அன்புக்குரியவர்களே, அவள் கிரியைக்கு தக்க பலனை பின்னாடி வாசிக்கிறாரு, நான் சொல்லல. ஆனால் நான் ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். நாம் அவருடைய செட்டைக்குள் வந்து விடுகிறோம். பாட்டு பாடுறோம், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் என்று இன்னைக்கு இப்பதான் பாடணும். அவருடைய செட்டைக்குள் வந்து விடுகிறோம்னு ஒரு நம்பிக்கை தான் இருக்கு. ஆனாலும் நம்முடைய கிரியைக்கு என்ன பண்ண இருக்காமா, கிடைக்குதா? சொல்லுங்க, நீங்க தான் சொல்லுங்க. நம்முடைய எல்லா முயற்சிக்கும் நமக்கு பலன் கிடைக்குதா? ஒரு சில கிரியைக்கு பலன் கிடைக்குது, அது ஒத்தைக்கு ஒன்னா ரெண்டா ஒத்தையா ரெட்டையால கிடைக்குது. இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. அதை வச்சுக்கிட்டு பெரிய காலரை தூக்கி விட்டு நம்மளும் அலைஞ்சிக்கிட்டு தான் தெரியும். கர்த்தர் பரிபூர்ணமான விடுதலை கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுமா. வர வர விருத்தி அடையணும். அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா, அல்லேலூயா சொல்லுவோமா. அதுதான் கர்த்தர் விரும்புகிற கிரியைக்கு, உனக்குடைய கிரியைக்கு பலன். நீ வர வர விருத்தி அடையணும். ஒரு நாளும் தொய்ந்து போகக்கூடாது, ஒரு நாளும் நஷ்டப்படக்கூடாது, ஒரு நாளும் நீ இழந்து போகக்கூடாது. எனக்கு அன்புக்குரியவர்களை, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்க. ஒரு சின்ன சம்பவம், இன்னொரு நாடகத்தை சொல்லிடுறேன். 2 சாமுவேல் 14ஆம் அதிகாரத்தை எடுத்து நீங்க வாசிங்கன்னா அங்கு ஒரு நாடகம் சொல்லப்படுகிறது. தாவீதுக்கு அப்சலோம் மேல மனத்தாங்கல். அவனுடைய முகத்தை கூட பார்க்காமல் இருக்கிறான். அவனை வீட்டுக்கு அழைக்கிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. அதனுடைய பின்னணியத்தை நீங்க வேதத்தை வாசித்து தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆனால் அந்த தேசத்து சேனாதிபதியாகிய யோவாபுக்கு அது ஒரு மனத்தாங்கலாக இருக்கு. என்ன, அப்பா மகனை அழைக்கிறதுல அவன் மூஞ்ச கூட பார்க்கறது இல்லை அப்படின்னு ஒரு தாங்கல், மனத்தாங்கல். அவன் ஒரு டிராமா நடத்துறான். நீங்க இந்த நாடகம் பார்க்க, சீரியல் பார்க்காதீங்கன்னு சொன்னேன்ல, இதை பாருங்க. இந்த நாடகத்தை ஒரு பெண்ணை அவன் ஏற்படுத்துகிறான். அவ போய் ராஜாட்ட போய் சொல்றான், எனக்கு 2 குமாரர்கள் உண்டு. அந்த 2 குமாரர்களும் எப்பொழுதும் சண்டை போட்டுக்கொண்டே இருப்பார்கள். அதை விலக்கி வைக்க ஒரு ஆளும் இல்லை. அவர்களை சமாதானப்படுத்தவும், இதெல்லாம் வாசித்து பாருங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா எழுதியிருக்கும். அவர்களை சமாதானப்படுத்த கூட யாரும் இல்லை. அதனால என்ன நடந்துச்சு, அவங்க செய்யற சண்டை முத்தி ஒருவனுக்கு மேல ஒருவன் எழுந்து அவனை என்ன பண்ணிட்டான், கொலை செஞ்சு போட்டுட்டான். அந்த குடும்பம் உடைக்கப்பட்டு விட்டது. இப்ப இந்த தாய்க்கு ஒரே ஒரு சுதந்திரவாளி இருக்கிறான், ஒரு மகன் மீதியா இருக்கிறான். அவனையும் இன்னொரு மகனை கொன்று போட்டதற்காக அங்குள்ள ஜனங்களை சாத்தான் ஏவி விடுகிறான். நல்ல கவனிங்க, அவளுடைய சுதந்திர வாழ்க்கையையும் நீங்க என்ன பண்ணிருங்க. இதுதான் இந்த எக்ஸ்டர்னல் போர்ஸ். அந்த ஜனங்கள் அவனை, அந்த தாய்க்கும் அந்த சுதந்திரவாளிக்கும் எதிராக எழுப்பி விட்டவன் பிசாசானவன். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா சொல்லுவோம். அவனை கொலை செய்து போட வேண்டும் என்று அந்த ஜனங்களுடைய தலைவன் இந்த தாயிடத்துல சொல்றான், உன் சுதந்திரவாளியாகிய மகன் நீ என்கிட்ட கொடு, நான் அவனை என்ன பண்ணணும், கொன்று போடணும். அப்போ தாவீது ஒரு அருமையான ஆலோசனை கொடுக்கிறார். அதனால்தான் இந்த சங்கீத புஸ்தகங்களை வாசிக்கணும். ரொம்ப நாளைக்கு முன்னாடி எங்களுடைய மனதில் ஒரு பெரிய தாங்கல், அதை வைத்துதான் அந்த தாவீதின் குமாரனே இறங்கும் என்ற அந்த புஸ்தகத்தை எழுதினோம். ஏனென்றால் அந்த உலகத்திலே நடக்கிற அத்தனை சம்பவங்களுக்கும் நீங்க தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்தீங்கன்னா எல்லாவற்றிற்கும் அவன் மேற்கொள்ள அவன் ஒரு ஜெபத்தை ஏறெடுப்பான். இது சங்கீதங்களின் புஸ்தகத்திலே தான் இதை பார்க்க முடியும். ஆகையினால அந்த ஒரு அருமையான ஒரு ஆலோசனையை சொல்லுகிறான். அவன் சொல்லுகிறான், உன்னுடைய குடும்பத்தை, உன்னுடைய மகனை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிற அவனை என்னிடத்திலே கொண்டு வா, நான் ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு நான் பார்த்துக்கொள்ள. இந்த 14:10 வாசிங்க. அதற்கு ராஜா,
உனக்கு விரோதமாய் பேசுகிறவனை என்னிடத்தில் கொண்டு வா. நல்ல கவனிங்க. இதுதான் நான் கொடுக்கப்படுகிற ஒரு வெளிப்பாடு. இது டிப்பிக்கலா அவனை கொண்டு வான்னா எதிராளியை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட நிப்பாட்டுறது அல்ல. உன்னுடைய சுதந்திரத்தை கொலை செய்ய வேண்டிய, அதாவது அன்லெஸ் யூ கிவ் அன் என்ட்ரி பாயிண்ட். நான் முதலே சொன்னேன், நீங்க ஒரு சாத்தான் தொடுவதற்கு ஒரு காரணம் என்ன? கர்த்தர் அதுக்கு அனுமதி கொடுக்கணும். இதை மனதில் வைத்துக் கொண்டு நான் சொல்லுகிற சம்பவத்தை நீங்கள் கவனமாய் கேளுங்க. ஒன்று, கர்த்தர் உன்னை தொடுவதற்கு அனுமதி கொடுக்கணும். இன்னொன்னு நீ சாத்தான் தொடுவதற்கு நீ என்ன பண்ற? ஒரு வாசலை திறந்து கொடுக்கும். அதுதானே? அப்போ இவன் அவனை கொண்டு வா என்று சொல்லுகிறது உள்ளர்த்தம் என்ன? இந்த சகோதரருக்குள்ளே இருக்கிற அந்த பிரச்சனை, அந்த பிரச்சனையினுடைய ஆழங்கள், அதை என்னிடத்தில் கொண்டு வா. நல்லா கவனிங்க. இப்பதான் நான் அதை சொல்ல போறேன். அநேகர் என்னிடத்துல எங்களிடத்துல ஊழியக்காரரிடத்துல என் மகனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். என் மகளுக்காக ஜெபியுங்கள், கணவனுக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுவார்கள். ஜெனரலா சொல்லுவாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? அப்படி தலை கொஞ்சம் நிற்பாங்க. நம்ம தான் ஏதாவது சொல்லி ஜெபிக்கணும். அதுக்கு ஒரு லேடி கனடால இருந்து எனக்கு போன் பண்ணும். எனக்கு நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு. என்னம்மா உனக்கு ஜெபம் பண்ணணும்னு கேட்பேன். ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் உனக்கு பேசுவார். தாவீது சொல்றான், அவனை கொண்டு வா. அநேக நேரத்தில் உன்னுடைய மகனோ அல்லது உன்னுடைய கணவனோ இந்த பிரச்சனைக்கு காரணமாய் இருந்த காரியத்தை நீங்கள் ஏன் ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்க மாட்டேன்றீங்க? இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்க வக்கீல்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, டாக்டர்கிட்டையும் போய் சொல்ல முடியாது, தேவனாகிய கர்த்தரிடத்துல பொய்யே சொல்ல முடியாது. ஏன்னா அன்புக்குரியல இது அநேகருக்கு இது தெரிய மாட்டேங்குது. என்ன பிரச்சனை? உங்க குடும்பத்திலே இருக்கிற பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணணும்னு சொல்றீங்களா? அது என்ன பிரச்சனை? இல்ல அந்த பிரச்சனை வந்துச்சுன்னு அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா தேவனுடைய ஊழியக்காரன் அந்த பிரச்சனை உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு அதை அடைத்து போடுவான். அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தர் தான் செய்வார். கர்த்தர் தான் செய்வார். ஆனால் அது அந்த காரணத்தை நீ சொல்லாத வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு பிடிப்பார். எத்தனை நாள் நீ எனக்கு மறைச்சிக்கிட்டு இருப்ப? எத்தனை நாள் நீ என்கிட்ட போய் சொல்லிக்கிட்டு இருப்ப? நீங்க அப்படின்னா உங்க ஆண்டவர் எப்படி இருப்பார்? உன்னை காட்டில அவர் ஞானியா இருக்கிறாரா இல்லையா? நீ அதிக ஞானியா இருக்கிற மாதிரி ஆண்டவரே உங்களுக்கு கர்த்தரே உங்களுக்கு சொல்லி கொடுப்பாருன்னு சொல்லி நான் ஜெபம் பண்றதுக்கு தயவுசெய்து இப்படியெல்லாம் நம்ம வளர்ந்தவர்கள், ஆவிக்குள்ளே வளருகிறவர்கள் இப்படியெல்லாம் செய்யாதீங்க. செபிக்கணும்னு சொன்னீங்கன்னா என்ன பிரச்சனை என்று சொல்லுங்க. அப்பொழுது செபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்தை அடைப்பார். அல்லேலூயா சொல்லுவோமா? the entry point will be closed. அல்லேலூயா சொல்லுவோமா? அவனை என்னிடத்திலே கொண்டு வா. he never said I will annihilate you. அதை கொண்டு வா. அவன் உன்னை தொடாதபடிக்கு நான் பார்த்துக் கொள்கிறேன். அல்லேலூயா சொல்லுவோமா? that means he has made they have made an entry point for the devil to work. you close it. you close it. அதுதான் முக்கியம். அதனால கர்த்தரிடத்தில் நீங்கள் பேசும் பொழுது அந்த உண்மையை ஆண்டவரிடத்தில் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? ஜெனரலா பிளஸிங்கா ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போகாதீங்க. தயவு செய்து அந்த மாதிரி கேட்காதீங்க. அந்த ஜெபம் கேட்கப்படாது, உங்களுக்கு ஆன்சரும் வராது. You be specific to God. Lord, I want this door to be closed. I want this door to be closed. ஆண்டவருக்கே தெரியும் சார். ஆனா கேளுங்கள், அப்பொழுதுதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதுதானே பேசிக் பிரின்சிபிள் ஆஃப் திஸ் ஸ்பிரிச்சுவல் லைஃப். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். நீ உட்கார்க்கிறது ஆண்டவருக்கு தெரியும், நீ எழுந்திருக்கிறது ஆண்டவருக்கு தெரியும்,
நீ பாதாளத்துல படுக்கை போட்டாலும் கர்த்தர் அந்த இடத்துல இருக்கிறார். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மளுக்கு பாராம தெரியும். ஆனாலும் நம்ம மறைக்கிறோம் சில காரியத்தை. தாவீதுடைய ஆலோசனையை நீங்க பாத்தீங்கன்னா, தாவீதுடைய ஜெபத்தை பாத்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பிராக்டிகலா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு, ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ பாடுகள், எத்தனையோ இழப்புகள் எல்லாம் வந்துச்சு. ஆனாலும் அவன் தாண்டி கொண்டு மரணம் அவனை பிரிக்கும் வரைக்கும் கர்த்தருடைய சித்தத்தை செய்து முடித்தான் என்று வேதம் சொல்லும். எப்படி முடியும்? எப்படி முடியும்? எரேமியா 12:14. எரேமியா 12:14. நல்ல கவனிங்க. இஸ்ரவேல் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களுக்கு, என்னால் வேலி வைத்து அடைக்கப்பட்ட ஜனங்களுக்கு அவருடைய காணியாட்சியை, அந்த சுதந்திரத்தை தொடுகிற துஷ்டனாகிய அயலானை தேசத்திலே இராதபடிக்கு, நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, கர்த்தர் 2017-18 செய்ய போகிற ஒரு பெரிய காரியம். என்னுடைய காணியாட்சி என்ன? என் தெய்வத்தை நான் கும்பிடுகிறது என்னுடைய காணியாட்சி. இயேசு கிறிஸ்துவை நான் தொழுகிறது என்னுடைய காணியாட்சி, என்னுடைய சுதந்திரம். நான் அவரை எங்கும் தொழுது கொள்ள எனக்கு அதிகாரம் உண்டு. எல்லாரிடத்திலும் இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுவதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு. அதே போல உங்களுடைய உலக வாழ்க்கையிலும் உங்களுக்கு ஒரு காணியாட்சி உண்டு. இப்போ ரொம்ப நேசித்து ஒரு செயினை வாங்கி கொடுத்திருக்கான்னு இன்னைக்கு அந்த கிரேசி ஒரு நாள் சாட்சி சொன்னாங்க. அது அந்த செயினை வாங்கி கொடுக்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா குடும்பம். அப்படி வாங்கி கொடுத்தது என்ன பண்ண வந்தா? பறிக்க வந்தா. ஏன் செயின் ஸ்நாச்சிங் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்கு? ஏன்னா ஒரு செயினை எடுத்துட்டானா அவன் 10 நாள் குடிச்சிட்டு நல்ல வெறியோட இருக்கலாம். அவனுக்கு ஒன்னும் சம்பாத்தியம் வேண்டாம், அவ்வளவு பணம். இப்போ ஒரு கிராம் கோல்டு 3000 ரூபாய். ஒரு சாவரேன் 65 ரூபாய்க்கு மூத்த அக்காளுக்கு நான் வாங்கி கொடுத்தேன். இப்போ ஒரு கிராம் கோல்டு 3000 ரூபாய். அப்ப 5 சாவரன் இருக்க செயினை புடுங்கன்னா அவன் எத்தனை நாளைக்கு அவன் குடிச்சு வெறிச்சுக்கிட்டு இருக்கலாம். அதே போல நமக்கு சொந்தமான ஒரு இடத்தை அவர்கள் என்ன பண்றாங்க? காணியாட்சிய நாங்கள் வைத்திருக்கிற இந்த சர்ச் பக்கத்துல ஒரு கல்லை கொண்டு வந்து நட்டிட்டானுங்க. இப்போ நடந்துச்சுன்னா என்ன ஆகுது? நான் தான் சர்ச்சை தூக்கிட்டு வேற எங்கேயோ போகணும். ஆனால் காணியாட்சியை கர்த்தர் ஒருவனும் தொடாதபடிக்கு அவனை பிடுங்கி போடுவார். இந்த கல் வைத்தவனை கர்த்தர் பிடுங்கி போட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த சாட்சியெல்லாம் அவங்ககிட்ட சொல்லல, கர்த்தரை பிடுங்கி போட்டு விட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. நம்ம இடத்துல இருந்து எதையும் ஆண்டவர் தொடுவதற்கு அனுமதி கொடுக்க மாட்டார். அல்லேலூயா சொல்லுவோமா? நல்ல தெரியும் நாபோத்துடைய சரித்திரம். ஆகாப் ராஜாவுக்கு அரண்மனை பக்கத்திலே இருக்கிற இடத்துல இவனுக்கு நாபாத்துக்கு அவன் பிதாக்கள் கொடுத்த ஒரு திராட்சை தோட்டம். அந்த திராட்சை தோட்டத்தை அந்த ராஜா அபகரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். அவன் சொல்லுகிறான், நான் உனக்கு இதற்கு வேண்டிய பணத்தை வேண்டுனாலும் கொடுக்கிறேன், இல்லது இன்னொரு திராட்சை தோட்டத்தை நான் உனக்கு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறான். அதற்கு அவன் சொல்லுகிற பதில் என்ன? என் பிதாக்கள் எனக்கு சுதந்திரமாய் கொடுத்த இந்த காணியாட்சியை நான் எப்படி கொடுப்பேன் என்றால் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், அவர்களை நான் பிடுங்கி போடுவேன். இன்றைக்கு உங்களுக்கு காணியாட்சியை கொடுத்திருக்கிற அந்த சுதந்திரத்தை எவனாவது அபகரிக்க அவன் நினைச்சானா கர்த்தர் என்ன பண்ணுவாரா? இதை வச்சு மனசுல வச்சு சொல்லுங்க, அவர் செய்யட்டும். நம்ம போய் பிடிங்க, நம்ம கல்லெல்லாம் எடுத்து நம்ம ஒன்னும் பண்ண முடியாது.
ஆலயங்களை உடைச்சு நம்மளால போட முடியாது. நீங்க இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, நீர் எங்களுக்கு காணியாட்சியாய் கொடுத்த அந்த சுதந்திரத்தை எவனும் பறித்துக் கொள்ள முடியாது. அல்லேலூயா சொல்லுவோமா? ஒருவனும் உன்னை தொடாதபடிக்கு நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலாயிருப்பேன். கரந்தட்டி ஆண்டவருக்கு நான் சொல்றேன். வேலி அடைக்கிறது உண்மைதான். அபிஷேகத்தை பெற்று நீங்கள் அக்கினி மதிலையும் நீங்கள் உங்களை சுற்றிலும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வேலிக்குள்ளாய் வாழ்கிற நீங்கள் கர்த்தரிடத்தில் ஒரு உடன்படிக்கை செய்யுங்கள். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை. யாராவது ஞானஸ்நானம் எடுக்காமல் இருப்பீங்கன்னா உங்களுக்காக இந்த செய்தி அதை ஆணையிட்டுக் கொடுங்கள். வேலியை தாண்டி அவன் வராதபடிக்கு கர்த்தர் ஆணையிட்டு கொடுத்த அந்த சுதந்திரத்தை அவன் தொடாதபடிக்கு ஜீவனுள்ள தேவனுக்குள் அடைக்கலமாய் வந்த உனக்கு, உன் கையின் கிரியைகளுக்கு, உன்னுடைய கையின் பிரயாசத்துக்கு கர்த்தர் உனக்கு பலன் கொடுக்க வேண்டும். இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. நம்மளுங்கள் புரியும்.